Hello everyone, this is Shruti. Welcome to Shruti's Heuristics. Editorial analysis பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம என்ன எடிட்டோரியல் பார்க்க போறோம்ன்றத காமிக்கிறேன். இதுதான் சேஞ்ச் இன் மால்திவ்ஸ், இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய வெக்காப்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கன்க்ளூசிவ் அப்படின்னு இருக்கும். இன்கன்க்ளூசிவ் அப்படின்னா ஒரு டெஃபினட்டான கன்க்ளூஷனுக்கு நம்மளால போக முடியாது, கொண்டு வர முடியாது. அதுதான் இன்கன்க்ளூசிவ். ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்கம்பன்ட் அப்படின்ற வார்த்தையை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். இன்கம்பன்ட் அப்படின்னா ஒரு இப்போ கரண்டாக ஒரு ஆள், ஒரு பொசிஷன், ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. செட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கும், அந்த பொசிஷன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் இன்கம்பன்ட்னு சொல்லுவாங்க. ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னா அது வந்து ஒரு நவுன் ஃபார்மட் மாதிரி போயிடும். அது வந்து ஒரு சென்டிமெண்ட் மாதிரி இருக்கும். அதாவது இப்போ இருக்கிற அந்த பர்சன் இருக்காங்களே அவங்கள ஓட் அவுட், அதாவது அவங்கள தூக்கிட்டு வேற யாராவது வர வைக்கிறதுக்காக ஒரு சென்டிமெண்ட் மாதிரி அந்த பொலிட்டிக்கல் ரீதியில் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது ரிஃப்ட். ரிஃப்ட்ன்றது ஒரு நவுன். இந்த ரிஃப்ட்டுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன், இது இப்போ யாருக்குள்ளையாவது ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் நடக்குது, ஒரு பிரிவினை மாதிரி நடக்கிறது தான் அந்த ரிஃப்ட் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு சண்டை அந்த மாதிரி வர்றது ஃபர்தராக அவங்க ரிலேஷன்ஷிப்பே ஸ்டாப் பண்ணிடும். அதுதான் டிஸ்அக்ரிமெண்ட், ரிஃப்ட் அப்படின்னு சொல்றோம். டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ் தட் ஸ்டாப்ஸ் த ரிலேஷன்ஷிப் ஃபர்தர். ஸோ ஒரு மீனிங் வந்து நம்ம இந்த மாதிரி டிஸ்அக்ரிமெண்ட்னு எடுத்துக்கலாம். இன்னொரு மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லார்ஜ் கிராக் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை நம்ம ரிஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியும் சொல்லிக்கலாம். ஸோ நவுன் ஃபார்ம் தான், ரெண்டுமே நவுன் ஃபார்ம் தான். ஒன்று வந்து இந்த டிஸ்அக்ரிமெண்ட்டை பற்றி சொல்கிறது, இன்னொன்று வந்து அந்த பெரிய கிராக் பற்றி சொல்கிறது. அடுத்தது ரப்சர். ரப்சர் வந்து ஒரு நவுன். இதனுடைய மீனிங் வந்து ஒரு சடனாக பர்ஸ்ட் ஆகுறது, வெடிக்கிறது, இல்லைன்னா பிரேக் ஆகுறது, வெளியில் வர்றது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ரப்சர் அப்படின்னு சொல்லுவோம். விப்பப் அப்படின்றதுக்கு மூணு மீனிங் இல்லை, ஒரு 2-3 மீனிங் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கூல் அல்லது காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னா சாயங்காலம் பசிக்கும். அப்போ நம்ம அம்மா நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்நாக்ஸ் குயிக்காக பண்ணுவாங்க இல்லையா, அந்த மேக்கிங் ஸ்நாக்ஸ் குயிக்லி அப்படின்றது அந்த விப்பப் அப்படின்றது. லெட் மீ விப் அப் சம் ஸ்நாக்ஸ் ஃபார் யூ அப்படின்னு கூட நம்ம இந்த சென்டென்ஸை சொல்லலாம். அடுத்தது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தை வந்து அழுதுட்டு இருக்கும், யாராவது அவங்களை அழுக வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அந்த குழந்தையோட அம்மாவோ யாரோ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, குழந்தைய அழுக வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டோன்ட் விப் அப் த சைல்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கு அந்த விப் அப்ன்றதை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃப்ரேசல் வேர்ப். ஸோ இன்னைக்கு நிறைய ஃப்ரேசல் வேர்ப் இருந்தது. அடுத்தது இன்னொரு ஒரு மீனிங் என்ன வரும் அப்படின்னா, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காடுகளை அழிக்கிறத பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதோட விளைவெல்லாம் பார்த்து நமக்கு அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். சார் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாயிடும் இல்லையா. ஸோ அது பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வருது இல்லை. ஸோ அதுவும் வந்து விப் அப் தான். மேட் யூ ஃபீல் பண்ண வைக்கிறது, அதுவும் விப் அப் தான். அடுத்தது டேக்அப். இதுவும் ஒரு ஃப்ரேசல் வேர்ப். டேக்அப் அப்படின்னா எங்கேஜ் இன் இன்ட்ரெஸ்ட், ஒரு விஷயத்துல எங்கேஜ் ஆகிக்கிறது, அந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது, அந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகிறது, இது எல்லாமே டேக்அப்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன டேக்அப் வரும் அப்படின்னா, ஆக்கிபை, டைம், ஸ்பேஸ், இந்த மாதிரி. அதாவது இப்போ வந்து நம்ம இன்னொருத்தவங்களோட டைமை நான் அதிகமாக எடுத்துக்க விரும்பலைன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ உங்கள் டைம் நான் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கேயா சொல்கிறோம் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அப் மச் ஆஃப் யுவர் டைம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ டேக் அப் எடுத்துக்கிறது. அடுத்தது ஷோர் அப். இதுவும் ஒரு ஃப்ரேசல் வேர்ப் தான். இது என்னன்னா, ஷோர் அப் அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது, பால்ஸ்டர், இதெல்லாம் நம்ம பால்ஸ்டர்ன்ற வார்த்தை பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி. ப்ரிசைட் ஓவர் அப்படின்னா மேனேஜ் பண்ணுறது, சூப்பர்வைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி. ரெவர்ட் அப்படின்ற ஒரு வெர்பு. ப்ரிசைட் ஓவர்ன்றது ஒரு ஃப்ரேசல் வேர்ப் தான். ரெவர்ட் அப்படின்றது ஒரு வேர்பு. இது வந்து பழைய நிலைமைக்கு திரும்பி போகிறது தான் ரெவர்ட் அப்படின்றது. அடுத்தது ஜீரோ சம். இது வந்து ஒரு வேர்டு வரும் கேம்ல தான், மெயின் அந்த ஜீரோ சம் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். அதாவது இப்போ சூதாட்டம் அந்த மாதிரிலாம் ஆடுறாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக லாபம், ஃபுல்லாக கெயின் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் இன்னொரு சைடில் இருக்கிற பார்ட்டிக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு லாஸ் வந்துடும். ஸோ அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது தான். ஒன் சைட் கெயின் ஆகுது அப்படின்னா ஒன் சைட் வந்து லாஸ் ஆகும். அதுதான் ஜீரோ சம் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங். ஓகே, இப்போ நம்ம எடிட்டோரியலுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த எடிட்டோரியல் ஓகே, நம்ம எடிட்டோரியலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிஏ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்குது, அண்ட் நம்மளோட நியூஸ் பேப்பரோட ஹைலைட்டட் கட்டிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிஏ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அப்புறம் நியூஸ் பேப்பரோட ஹைலைட்டட் கட்டிங்ஸ், இந்த ரெண்டுமே வந்து ₹49 பெர் மந்த். ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, யூபிஐ ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடது இருக்கும். அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த 3 விஷயம் மட்டும் நீங்கள் டெலகிராமில் அனுப்புனீங்க அப்படின்னா
உங்களுக்கு அதோட அக்சஸ் எனேபிள் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு, செகண்ட் வந்து உங்களோட மெயில் ஐடி, அப்புறம் தேர்டு என்ன மந்த் உங்களுக்கு வேணுமோ இந்த மந்த், இந்த மூணையும் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த மந்தோட அக்சஸ் எனேபிள் பண்ணிடலாம். ஓகே, சரி. இனிமேலிருந்து எடிட்டோரியல் நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு மாதிரி பார்க்கலாம் வித்தியாசமாக. பட் இந்த மாதிரி வெக்காப்ஸ் எல்லாம் நம்ம வந்து டெய்லி ரெகுலராக படிச்சுட்டு அடுத்த நாள் கொஸ்டின் கேட்குற மாதிரி கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் இன் மால்தீவ்ஸ். மால்தீவ்ஸ் அப்படின்ற ஒரு கண்ட்ரி நமக்கு தெரியும். ஸோ அதில் ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா மஸ்ட் என்கேஜ் வித் நியூ கவர்மெண்ட் இன் மேல் அண்ட் டீபன் டைஸ். ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு மால்தீவ்ஸில் அப்படின்னா, மேல் அப்படின்றது வந்து மால்தீவ்ஸோட கேபிட்டல். மால்தீவ்ஸில் புது கவர்மெண்ட் இப்போ ஃபார்ம் ஆயிருக்கு. அது கூட இந்தியா நல்ல டைஸை வந்து என்கேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The Maldives has chosen a new leader, replacing President Ibu Soli, who won by a landslide in 2018, with Mohammad Muizu, the mayor of Male, and the choice of previous ruling party, the PPM. ஸோ இங்கே யாரை பற்றி பேசுகிறாங்க, இப்போ யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இபு சொலின்றவர் 2018 இருந்தார். இப்போ சூப்பராக வந்து வின் பண்ணிட்டு வந்தார். லேண்ட்ஸ்லைட் அப்படின்னா சூப்பராக வின் பண்ணிட்டு வந்தார். அவரை தான் இப்போ யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரீப்ளேசிங் வித் அப்படின்னு நமக்கு வரணும். ரீப்ளேஸ் பக்கத்தில் வித் வரணும். ரீப்ளேஸ் வித் முகமது மொய்சு. முகமது மொய்சு வந்து மேல், அதாவது அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் மேலோட மேயராக இருந்திருக்கிறாரு. அப்புறம் இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டி பிபிஎம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சாய்ஸாகவும் இந்த முகமது மொய்சு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ அவர் தான் வந்து பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்டர் மொய்சு ஒன் சாட்டர்டேஸ் பிரசிடென்ஷியல் ரன் ஆஃப்னா போட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். That followed an inconclusive first round in which no candidate crossed 50% of the vote, winning nearly 54%. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு எந்த விதமான டெஃபினைட் கன்க்ளூஷனும் எடுக்க முடியல. வித் நோ கேண்டிடேட், அதாவது எந்த ஒரு கேண்டிடேட்டுமே 50% ஓட்டை வந்து கிராஸ் பண்ணலை. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் இன்கன்க்ளூசிவ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. winning nearly 54% to Soli's 46% in this round. ஸோ நம்ம யார் ரெண்டு பேர் பார்த்தோம், பழசு இருந்தவர் இபு சொலி, இப்போ புதுசாக வந்திருக்கிறவர் முகமது மொய்சு. ஸோ அவங்க எப்படி எலெக்ஷன் நடந்ததுன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. முதல் ரவுண்டில் ரெண்டு பேருமே யார் வின் பண்ணுறாங்கன்றதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியல, அதாவது ஒரு டெசிஷனுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Mr. Soli's electoral loss is being attributed to a heavy anti-incumbency sentiment and concerns over the post-COVID-19 economy that is dependent on tourism, the rift within Soli's party, the MDP, due to a rupture in his old friendship with former President Mohammad Nasheed, as well as concerns over sovereignty issues whipped up by Mr. Muizu's PPM that is behind an India. இப்போ பெருசாக வருது. ஏன் வந்து ஒரு சொல்லி எலக்டோரல் லாஸ், அவர் ஏன் லாஸ் வந்தது, அவர் ஏன் தோத்து போயிட்டாருன்றதை பெருசாக சொல்கிறாங்க. ஆட்ரிபியூட்டட் டு அப்படின்னா இந்த காரணத்துக்காக அவர் வந்து லாஸ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்று ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது ஒருத்தரை பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிவு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுதான் ஆன்டி இன்கம்பன்சி சென்டிமெண்ட். அதுக்கப்புறம் வந்து கன்சர்ன்ஸ், எதில் கன்சர்ன்ஸ் இருந்தது, போஸ்ட் கோவிட்-19 எக்கனாமி, அதாவது மால்தீவ்ஸில் கோவிட்-19க்கு அப்புறம் இருந்த பொருளாதார ரீதியில் ஒரு சில கன்சர்ன்ஸ் இருந்தது, அதுவுமே ஒரு காரணமாக இருந்தது. தட் இஸ் டிபெண்ட் ஆன் டூரிசம். ஓகே. த ரிஃப்ட், அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா ரிஃப்ட், நம்ம பார்த்தோமா, ரிஃப்ட் அப்படின்றது ஒரு டிஸ்அக்ரிமெண்ட், ஒரு பிளவு ஏற்படுற மாதிரி வருது விதின் சொலிஸ் பார்ட்டி. அவர் இருக்கிற பார்ட்டிலேயே அவருக்கு வந்து ஒரு சண்டை மாதிரி நடந்திருந்தது. அப்புறம் எம்டிபி, அதாவது அவரோட பார்ட்டி பேரை சொல்றாங்க, த எம்டிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் இந்த சண்டை நடந்தது அப்படின்னா, டியூ டு அ ரப்சர் இன் ஹிஸ் ஓல்டு ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஃபார்மர் பிரசிடென்ட் முகமது நஷீத். அவர் கூட ஒரு ரப்சர், ஒரு பிரிவினை இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம as well as கடைசி அடிஷ்னலா ஒரு காரணம் சொல்றாங்க. என்னது அப்படின்னா, கன்சர்ன்ஸ் ஓவர் சாவர்னிட்டி இஷ்யூஸ், அந்த நாட்டினுடைய இறையாண்மை பிரச்சனையும் கொஞ்சம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எல்லாமே விப்ட் அப் பை, இல்லை எல்லாமே இல்லை, இது வந்து இன்னொரு சொல்றாங்க, விப்ட் அப் பை மிஸ்டர் முய்சூஸ் பிபிஎம் தட் இஸ் பிஹைண்ட் அண்ட் இந்தியா அவுட் கேம்பெயின் டு அவுஸ்ட் இந்தியன் மிலிட்ரி பர்சனல். ஸோ இது எல்லாம் வந்து கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் விப்பப் பண்ணிடுச்சு. இப்போ விப்பப்ன்றது நம்ம இந்த விப்பிங் க்ரீம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போ அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த மீனிங்கும் வரும். நான் அதை சொல்லாமல் விட்டுட்டேன், அதையும் அடிச்சுட்டே இருக்கணும். ஸோ இதுவும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக ஒரு இது காரணமாக வந்து மாறிடுச்சு அவர் லாஸ் ஆனதுக்கு. விப்ட் அப் பை முய்சூஸ் பிபிஎம் தட் இஸ் பிஹைண்ட் அன் இந்தியா அவுட் கேம்பெயின்
டு oust இந்தியன் military personnel. ஸோ இதுவுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு காரணமாக வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பிபிஎம் சீஃப் அண்ட் ஃபார்மர் மால்தீவ்ஸ் பிரசிடென்ட் அப்துல்லா யமீன். பிபிஎம் சீஃப் ஃபார்மரோட மால்தீவ் பிரசிடென்டா இருந்த அப்துல்லா யமீன் அவர் வந்து த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் தட் கேம்பெயின் அண்ட் சர்விங் அ ஜெயில் டேர்ம் ஆஃப் 11 years. ஸோ இந்த கேம்பெயினுக்கு அவர் தான் சீஃப் ஆர்கிடெக்டா இருந்தார். இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் மெயின் ஹெட்டா வந்து அவர் இருந்தார். ஸோ இப்போ அவர் வந்து ஜெயிலில் இருக்கார், 11 வருஷம் ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வாஸ் ஓப்பன்லி அட் ஆர்ஸ் வித் அவர், அதாவது அப்துல்லா யமீன் இருக்கார் இல்லையா, அவர் ஓப்பனாகவே இந்தியா கூட பிரச்சனை பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருந்தாரு டியூரிங் ஹிஸ் டென்யூர். He had paved the way for free trade agreement with China and loans for infrastructure projects that the opposition said had led the Maldives into a debt trap. ஸோ அவர் அப்துல்லா யமீன் என்ன பண்ணியிருக்காரு அவர் இருந்தப்ப அப்படின்னா, நம்ம கூட வந்து ரொம்ப நம்மளை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு சைனா கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப வந்து இணக்கம் காமிச்சிருக்காங்க. அவங்க கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. பேவ்டு த வே அப்படின்னா வழி வகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே அதுக்கு. ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் லோன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சைனா கூட போய் பண்ணது தான் மால்தீவ்ஸை கடன் குழியில தள்ளிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மிஸ்டர் சோலி turned the Maldives international compass, committing publicly to an India first policy as New Delhi undertook many infrastructure projects, assisted the Maldives during the pandemic and helped it during the campaign to have Maldives foreign minister Abdullah Shahid elected. ஓகே, நம்ம இதை மட்டும் பார்ப்போம். அதாவது சொல்லி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்தியா கூட என்ன பண்ணலாம், ஒரு இது மாதிரி போட்டு அதுக்கு ஒரு கேம்பெயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியை தான் நான் வந்து எடுத்து பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அவர் கேம்பெயின் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் அவர் வின் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நியூ டெல்லி வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் மால்தீவ்ஸ்ல செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேண்டமிக் டைம்லேயும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டியூரிங் த கேம்பெயின் டு ஹேவ் மால்தீவ்ஸ் ஃபாரின் மினிஸ்டர் அப்துல்லா ஷஹீத், அதாவது அப்துல்லா ஷஹீத் அப்படின்றவர் மால்தீவோட ஃபாரின் மினிஸ்டர். இவரை வந்து யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில பிரசிடென்ட்டா எலெக்ட் பண்றதுக்கும் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த கேம்பெயின் பண்ணப்போ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹெல்ப்லாம் வந்து இந்தியா நமக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆஸ் எ ரிசல்ட் த சொலி மொய்சு ரன்-ஆஃப்னா அந்த போட்டி வாஸ் பில்ட் அஸ் அன் இந்தியா வர்சஸ் சைனா கண்டெஸ்ட் பை கமெண்டேட்டர்ஸ். ஸோ கமெண்டேட்டர்ஸ் அதாவது ஜென்ரலா ஆடியன்ஸ் மாதிரி இருப்பாங்களே, அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கடைசியில பார்த்தா சொலி மொய்சு இவங்க 2 பேருக்கு இருக்கிற ஒரு போட்டியை இந்தியாவுக்கும் சைனாக்கும் இருக்கிற போட்டி அப்படின்ட்டாங்க. அதாவது புரியுதா, மொய்சு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியை தான் வந்து வச்சு கேம்பெயின் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. சொலி வந்து என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவர் அப்புறம் அப்துல்லா யமீன் அவங்களா இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவை வந்து வேண்டாம் சைனா கூட தான் அதிகமாக இணக்கம் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணி அவங்க டெப்டி ட்ராப்ல போயிட்டாங்க அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியா வர்சஸ் சைனான்ற மாதிரி இப்போ மாத்திட்டாங்க. கடைசியில் அவங்க நாட்டு பிரச்சனை இல்லாம வெளிநாடையும் சேர்த்து வந்து இது வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Who have sought to portray the result as a setback for India. ஸோ இந்த கமெண்டேட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டை வந்து ஒரு பின்னடைவு, இந்தியாவுக்கு வந்து ஒரு பின்னடைவு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வாஸ் among the first to congratulate President elect Muizu on social media. நியூ டெல்லி மஸ்ட் அவாய்ட் த இம்ப்ரெஷன். ஸோ மோடி தான் வந்து ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காரு முயிசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நியூ டெல்லி மஸ்ட் அவாய்ட் த இம்ப்ரெஷன் தட் இட் ஹேஸ் ஃபேவரைட்ஸ் விதின் த மால்தீவியன் பொலிட்டி. ஸோ நியூ டெல்லி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபேவரைட்ஸ், அதாவது நமக்குன்னு ஃபேவர் பண்ணுறதுக்கு வேட்டு விடுச்சிச்சு திடீர்னு, நமக்குன்னு ஃபேவர் பண்ணுறதுக்கு மால்தீவியன் பார்ட்டியில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ த பால் இஸ் நவ் இன் மிஸ்டர் முயிசூஸ் கோர்ட், அதாவது இப்போ பந்து வந்து இவர் கையில் தான் இருக்குது, இவர் தான் வந்து டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டு டேக் அப். ஸோ டேக் அப்னா என்னது, எடுத்துக்கிறது, என்கேஜ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி. டேக் அப் த ப்ராமிஸ் ஆஃப் கீப்பிங் இந்தியா மால்தீவ்ஸ் டைஸ் க்ளோஸ். ஸோ இந்தியா மால்தீவ்ஸ் டைஸை நல்லா க்ளோஸாக வச்சுக்கிறதுக்கான இது வந்து டெசிஷன் வந்து இவர் கையில் தான் இருக்குது, அவர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீ ஹஸ் நாட் ஹிம்செல்ஃப் கிரிட்டிசைஸ்ட் இந்தியா இன் த வே ஹிஸ் பார்ட்டி, அதாவது அவங்க பார்ட்டி தான் வந்து இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. யாரு, முயிசு, அவரோட பார்ட்டி தான் இந்தியா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் முயிசு வந்து இந்த டெசிஷன் எடுத்திருக்காரு, இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியை தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காரு. அதை தான் சொல்றாங்க. இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல இந்தியாவை, அவங்க பார்ட்டி பண்ற மாதிரி இந்தியாவை பண்ணல அப்படின்றாங்க. அமாங் ஹிஸ் டாஸ்க், ஸோ இப்போ முயிசுக்கு இருக்கிற டாஸ்க்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஷோரிங் அப் மால்தீவன் எக்கனாமி. ஃபர்ஸ்ட் மால்தீவன் எக்கனாமியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஷோரிங் அப்னா என்ன பார்த்தோம், பால்ஸ்டர் ஸ்ட்ரென்தன் பார்த்தோம். மால்தீவன் எக்கனாமியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். டெப்ட் ரீபேமெண்ட்ஸ் கம் டியூ அண்ட் டேக்கிங் lessons from events in the neighborhood such as Sri Lanka's handling of its economic crisis. அப்புறம் ஒன்று டெப்ட் ட்ராப்ல இருந்து
இல்லை மால்தீவின் எக்கனாமியை ஒன்று வந்து என்ன பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இன்னொன்று வந்து ஸ்ரீலங்கா எப்படி இப்போ எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருந்து வெளியில வந்ததோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோ அதுல இருந்து ஒரு சில லெசன்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. It remains to be seen whether he will ensure the release of Mr. Yamin and what control the previous president will have over the new government. ஸோ இன்னும் it remains to be seen, இன்னும் தான் பார்க்க தான் இருக்குது, அதாவது இன்னும் இனிமே தான் தெரியும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெதர் ஹீ வில் அப்படின்னா யார், இந்த முய்ஸுவை பத்தி பேசுறாங்க, இப்போ வந்திருக்காரு இல்லையா புதுசா, அவரை பத்தி பேசுறாங்க. அவர் வந்து இந்த மாதிரிலாம் இந்த விஷயத்துல யமனை வந்து ரிலீஸ் பண்ணுவாரா, யமீன் நம்ம பார்த்தோம்ல, யமீனை ரிலீஸ் பண்ணுவாரா, அந்த 11 வருஷம் ஜெயில இருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா, அவர் ரிலீஸ் பண்ணுவாரா. அப்புறம் அண்ட் வாட் கண்ட்ரோல் த ப்ரீவியஸ் பிரசிடென்ட் வில் ஹேவ் ஓவர் த நியூ கவர்மெண்ட், என்ன கண்ட்ரோல் இப்போ ப்ரீவியஸ் பிரசிடென்ட் வந்து நியூ கவர்மெண்ட்ல என்ன கண்ட்ரோல் இருக்கு, இதெல்லாம் வந்து அவர் பார்த்துக்குவாரான்னு சொல்லி இனிமேல் தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் முய்ஸு வில் ஹேவ் டு ப்ரிசைட் ஓவர் அண்ட் அப்கமிங் ரெஃபரண்டம் ஓட். ஸோ இதையும் வந்து நடத்தணும், ஹேண்டில் பண்ணணும், ஹேண்டில் மேனேஜ் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா ப்ரிசைட் ஓவர்னா. ஸோ அடுத்து அப்கமிங் ஒரு ரெஃபரண்டம் ஓட் இருக்கு, அதையும் வந்து பண்ணணும் அப்படின்றாங்க. விச் மிஸ்டர் நஷீத் ஹேஸ் புஷ்ட் ஃபார், அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு வாக்கெடுப்பு வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா டு டிசைட் வெதர் மால்தீவ்ஸ் வில் ரெவர்ட் டு அ பார்லிமெண்டரி சிஸ்டம் ரேதர் தேன் த பிரசிடென்ஷியல் ஒன், அதாவது பார்லிமெண்ட் சிஸ்டம் வேணுமா பிரசிடென்ட் சிஸ்டம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு நஷீத்ன்றவர், அவரும் ஒரு முன்னாள் பிரசிடென்டா இருந்திருக்காரு இல்லையா, அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஒரு வாக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அவர் அதை வந்து முய்ஸு என்ன பண்ணணும்னா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிவன் இட்ஸ் லொகேஷன் இன் இந்தியன் ஓஷன் along the key shipping routes, Mr. Muizu will have to balance traditional strategic interests with India, which is its closest and the most powerful neighbor. ஸோ இந்தியா பற்றி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மால்தீவ்ஸ்க்கு மிகவும் நெருக்கமான க்ளோசஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் நெய்பரும் வந்து யார் அப்படின்னா இந்தியான்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கூட நம்ம இந்தியன் ஓஷனை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் அந்த இந்தியன் ஓஷன் ஷேர் பண்ணுறோம். அந்த ட்ரேடு பண்ணுறது நிறைய அந்த ஷிப்பிங் ரூட்ஸ் எல்லாமே வந்து அந்த வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. வயல் அதே சமயத்தில் என்கேஜிங் சைனா அண்ட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் தட் கீன்லி வாட்ச் டெவலப்மெண்ட்ஸ் தேர். ஸோ அதே சமயம் சைனா கூட என்கேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடக்குதுன்றதையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் நெய்தர் டெல்லி நார் மேல் வியூ தீஸ் இன்ட்ரெஸ்ட் த்ரூ த பிரிசம் ஆஃப் ஜீரோ சம் கேம்ஸ். ஸோ டெல்லியும் சரி மேலும் சரி இதை வந்து இந்த ஜீரோ சம் கேம் மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்றாங்க. அதாவது ஒரு பக்கம் ஃபுல்லாக லாஸ் வருது, ஒரு பக்கம் கெயின் வருது அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாது, எல்லா பக்கமுமே கெயின் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. as that has led to tensions between them in the past. ஸோ இந்த மாதிரி அவங்க முன்னாடி பார்த்தனால தான் முன்னாடி வந்து என்ன இருந்தது, பாஸ்ட்ல என்ன நடந்ததுன்னா ரெண்டு பேருக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு பெரிய டென்ஷன்ஸ் சண்டை அந்த மாதிரி வர மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி பார்க்கக்கூடாது, ஜீரோ சம் கேம் மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான். இன்னைக்கு எடிட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் ஹைலைட்டட் கட்டிங்ஸ் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, 49 rupees. எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங். டாடா பை பை. சி.